வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்னைக்கு நம்ம நண்டு மசாலா, நண்டு கிரேவி எப்படின்னா சொல்லாங்க, அதுதான் பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு. இது ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. சாதத்தோடையும் பெசிஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். நண்டு கிரேவி செய்யறதுக்கு இப்போ ஒரு 3/4 கிலோ நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஏன்னா இதில் மிளகு காரம் தான் நிறைய இருக்கணும், அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ மிளகு நல்லா பொரியுது. இதோட இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு காரம், மிளகு காரம்லாம் இருக்குது, அதனால் பச்சை மிளகா போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது கூட சின்ன வெங்காயம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு, மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப் அளவு இருக்குங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துட்டு இப்போ கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேவி கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி வரைக்கும் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம அரைக்க தான் போடுவோம் இதை, அதனால கொஞ்சம் ஓரளவு வதங்கினா போதும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அரைச்சி போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேணாம். அது நல்லா குறைவாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது ஆறுறதுக்குள்ள இந்த தேங்காய் விழுது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப்பு தேங்காய், இதோட ஒரு 4 முழு முந்திரி, அதை நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயும் முந்திரியும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க, நைஸாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கினேன் மிக்சி ஜாரில் மசாலா ஆற வச்சுருந்ததை இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மசாலா பொருளையும் நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து நண்டை வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிரேவி தாளிக்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதில் ஒரு 10 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இடிக்கும் போது தான் அது வந்து நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதோட ஒரே ஒரு வெங்காயம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் நிறைய அரைச்சிருக்கோம், அதனால் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் போதும். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும். ஸோ இது நல்லா சேர்ந்துச்சு. இதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சது தான். இதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாகவே போடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுலாம். அதை மிக்ஸி அலசின தண்ணியே இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. இது நல்லா கொதி வந்துச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நண்டை நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நண்டை இதோட சேர்த்துக்கலாம். நண்டு எப்படியும் தண்ணி விடும், அதனால தண்ணி எல்லாம் சேர்க்க நண்டு எப்படியும் தண்ணி விடும். இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த நண்டை மூடி போட்டு இது ஒரே ஆவிலே வெந்துடும். அது நல்லா கலந்தாச்சு. தட்டு போட்டு கொஞ்சமாக மூடி வச்சுக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். இதோட இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சோம்னா அந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். ஒரு தேங்காய் விழுது சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். நல்லா கலரியாச்சு, அவ்வளவுதான். நமக்கு இப்போ ஒரு சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவும்போது இது ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கடைசியில் கருவேப்பிலை போடுறோம். நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி நல்லா கலரி விட்டுடலாம். இந்த நண்டு மசாலா வந்து சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தம் எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சுத்தமாக வெளியில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நண்டு மசாலாவை அவசியமாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான நண்டு கிரேவி ரெடி.
இப்போ நமக்கு சுவையான நண்டு கிரேவி ரெடி. எல்லாத்தோடையும் தொட்டும் சாப்பிடலாம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.